ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் செக்டரில் உங்களுக்கு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா ஐபிபிஎஸ், அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு வெப்சைட்லேருந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 1/8/2025 21/8/2025 கொடுத்துருக்காங்க. கடைசி டேட் வந்து 21/8/2025. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் டேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் இது பண்ணல. ஸோ ஒன்றா உங்களுக்கு பேக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண யூடியூப் போகிறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான பார்ட்டிசிபேட் பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன பேங்க்கில் அதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூசிஓ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் அண்டு சிட் பேங்க். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 11 பேங்க்குலேருந்து உங்களுக்கு சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு வந்து வேகன்சிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் 24,050 இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான வயசு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வந்து 20 இருக்கணும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 28 இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு வந்து எல்லாமே ஏஜ் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஷுவல், அதாவது பார்க்கும் திறன், கேட்கும் திறன்லாம் வந்து எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் விசிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சரிங்களா? ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், சரிங்களா? யூஜி இருந்தாலும் சரி, பிஜி இருந்தாலும் சரி, கம்ப்ளீட் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு. அதுவே வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ அது தமிழ் எலிஜிபிள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 11 பேங்க்கு வந்து மொத்தமாக அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது முதன்மை எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிலபஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான எவ்வளோ மார்க்ஸு, எவ்வளோ டைமிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிலபஸ் என்ன, அதுக்கான எவ்வளோ மார்க்ஸு, எவ்வளோ டைமிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு அதுமாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தின்னு தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் உங்களுக்கு ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ் அதுமாதிரி 3 லாங்குவேஜ் தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தா இங்கிலீஷ், தமிழ் தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதேமாரி நம்ம படிச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம் நீங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது டெஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டு எல்லாமே கம்பல்சரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது தகுந்த எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீ கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, இஎஸ்எம் அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா 175 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் பிசி, எம்பிசின்ற மாதிரி இருக்கீங்க, அதர் கேஸ்ட்டில் இருக்கீங்கன்னாக்கா 850 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணும்போது பே பண்ணால் தான் உங்கள் அப்ளிகேஷனே சப்மிட் ஆகும். ஸோ அது மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி ரீட் பண்ணணும், எப்படி எக்ஸாம் சென்டர் போகணும், ஸோ அதுக்கான என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் கொண்டு போகணும், எல்லா மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிள் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக 10,000 வேகன்சி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு. ஸோ இது தகுதி இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு பேங்க் செக்டரில் நீங்கள் ஜாப் பர்மனெண்ட் ஜாபாக உட்காரலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.